குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்எம் கிரியேட்டர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மூணு பொருட்களை கொண்டு நம்ம ஒரு ஆம்லெட் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹெவி ரெயின்ஃபால் பார்த்துக்கோங்க சென்னையில். நீங்கள் எல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு பண்ண பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வானொலி வச்சுட்டு நான் அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு அதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா ஆனியனு, டொமேட்டோ, அதுக்கப்புறம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்க போகிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம எக் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நான் எக் ஆட் பண்ணுறேன். ஒன்று ஒன்றா ஒரு 4 எக் வச்சுருந்தேன் இல்லையா, அதை 4 எக்கு ஆட் பண்ணுறேன். சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணுறோம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பொரியல் ரேஞ்சுக்கு ரெடி ஆயிரும் அது. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வீட்டில் வந்து ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். பட் இப்போ இதோட நான் அடிஷ்னலாக என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆன பிறகு இப்போ அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் எண்ணெய் இல்லை சாரி, அதோடைய தண்ணியெல்லாம் வற்றி அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து அரைச்சி வச்சுருந்தா, இது என்ன அரைச்சி வச்சுருக்கேன்னா இது வந்து புதினாவை அரைச்சி வச்சுருந்தேன். அந்த புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ புதினா ஆட் பண்ண பிறகு நான் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு புளிப்புத்தன்மை சுவையை கொடுக்கும். ஏற்கனவே உள்ள புதினா வந்து நமக்கு அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தோசைக்கல்லில் நான் வந்து ப்ரெட்டை வந்து உங்களுக்கு டோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது மேலே நான் இப்போ வந்து உங்களுக்கு புதினா லீஃபு இது புதினா ஃப்ரையை வைக்கிறேன். இப்போ அவ்வளோதான். இதை நம்ம வந்து சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதோட நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அப்படியே நம்ம வந்து ஸோ அதுக்கப்புறம் நல்லா 2 நாள் நான் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணேன் பாருங்கள். அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.